வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரருட்கருணையினால் எப்படி ஒளிக்கு ஒரு சக்தி இருக்கிறதோ அதுபோல இருளுக்கும் ஒரு சக்தி இருக்கிறது. பகலிலே சூரியன் தெரிகிறது, இரவு என்று சொல்லக்கூடிய இரவிலே சூரியன் நமக்கு தெரிவதில்லை, அவ்வளவுதான். சிலர் ஜாதகத்தில் சூரியனும் சனீஸ்வரனும் சேர்ந்திருக்கும், இல்லாட்டி பார்த்துட்டு இருக்கும். ஏதோ ஒரு நிலையிலே சூரியனும் சனீஸ்வரனும் சம்பந்தப்பட்டு விட்டார். சூரியன் என்றால் ஆத்மாவை குறிக்கும், சனீஸ்வரன் என்றால் நம் கர்மாவை குறிக்கும். இது இரண்டுமே ஒரு பிறப்பு எடுத்துட்டோன்னா நம்ம நிழல் இந்த பூமியில் பட்டே ஆகணும். ஏன்னா இது பஞ்சமய கோஷம், அன்னமய கோஷம், பிராணமய கோஷம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய வகையிலே விஞ்ஞானமய கோஷம், ஞானமய கோஷம்லாம் சொல்லிகிட்டே போகலாம். இந்த தேகத்தில் ஏதோ ஒரு வகையிலே சூரியனும் சனீஸ்வரனும் சம்பந்தப்பட்டு விடுறோம். பட்டுட்டானா தான் நம்ம எத்தனையோ பேர் இரவில் சரியாக தூங்குறது கிடையாது. இரவில் முழித்திருக்க வேண்டிய சூழ்நிலை, ஏதோ ஒரு கவலை மனசில், ஏதோ ஒரு பயம், இல்லை ஏதோ ஒரு உடல் சார் சிக்கல்கள். இதுக்கெல்லாம் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு யார் சரி பண்ண முடியும்? என்ன மந்திரம் சரி பண்ண முடியும்னா துவஷ்ட ஆதித்யன். இது என்ன துவஷ்ட ஆதித்யன்னா 12 ஆதித்யர்கள் உண்டு. இதில் கும்பராசிக்குரிய ஆதித்யனுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷாலிட்டி. அவர் தேவரும் கிடையாதான், அசுரரும் கிடையாதான். அப்படின்னா என்னென்னா, நாம் என்ன நினைக்கிறோம், தேவர் அப்படின்னா அசுரர்னா பகலிலே செயல்படக்கூடிய தன்மையும் கிடையாது, இருளிலே செயல்படக்கூடிய தன்மையும் கிடையாது. இரண்டுக்கும் பொதுவானவர் பேர் துவஷ்ட ஆதித்யர் அப்படின்னு பேர். அப்போ இவருக்கு உணவு கட்டுப்பாடுகள் கிடையாது, எந்த கட்டுப்பாடுமே கிடையாது. இவர் விஸ்வகர்மாவுடைய ஒரு அம்சம். வனஸ்பதி தந்திரம் அப்படின்னு ஒன்று உண்டு. இந்த வனஸ்பதி தந்திரம் என்னென்னா ஆரோக்கியமாக இருக்கிறது. நிறைய பேர் கேட்கறது கிடையாது, ஏன்னா அவனுக்கு ஆரோக்கியத்தோடு இப்போல்லாம் மற்ற தேடல்கள் அதிகமாகிடுச்சு. அப்படின்ற அளவுக்கு வாழ்க்கை ஓடும்போது நல்லா இருக்கணும், குடும்பத்தில் எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறதுக்கு ரொம்ப குறைவு. அப்படி கேட்குறவங்களுக்கான ஒரு தேவத்தை அப்படின்னா மற்றதும் தருவார், பணம் காசு இல்லாமல் தருவார். ஆனால் ஒரு நல்ல ஆரோக்கியமான அமைதியான வாழ்க்கை, அதாவது அமைதியாக இருக்கிறாருனாலே அதில் பணம் காசு எல்லாம் சேர்ந்துருச்சு. ஒரு ஆரோக்கியமான அமைதியான வாழ்க்கையை தரக்கூடியவர் பேர் துவஷ்ட ஆதித்யன். நீங்கள் நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கணும், அமைதியாகவும் இருக்கணும், நிம்மதியாக ராத்திரி தூங்கணும், பகலில் செயல்படணும். இரவிலே செடி கொடிகள் வேகமாக வளர்கிறதாம். ஆமாம், நம்ம பகலில் சூரிய ஒளியை உள்வாங்கி இரவிலே தான் செடிகளும் மரங்களும் வேகமாக வளர்கிறதாம். அதற்கு பெரிதும் அருள் புரிபவராம் துவஷ்ட ஆதித்யன். ஏதோ ஒரு வகையில் ஒரு மனசில் அமைதி இல்லை ஒரு உடல் ஆரோக்கியத்தால் ஏதோ பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்குது, இல்லை ஒரு பயம் இருக்கிறது, வேலையிலே ஒரு தடங்கள் இருக்கிறது அப்படின்லாம் எத்தனையோ பேருக்கு இருக்கும். சிலருக்கு சூரியனும் சனியும் பார்த்திருக்கும் அல்லது சேர்ந்திருக்கும். சூரியன் அப்படின்னா அப்பாவை குறிக்கும், வேலையை குறிக்கும், தலையை குறிக்கும், கண்ணை குறிக்கும். சனீஸ்வரர்னா ஏதோ ஒரு சிக்கலை குறிக்கும் வச்சுப்போம். அவங்களுக்கெல்லாம் தீர்வு ஓம் துவஷ்ட ஆதித்யாய நமஹ, ஓம் துவஷ்ட ஆதித்யாய நமஹ, ஓம் துவஷ்ட ஆதித்யாய நமஹ. இவர் பேரை பங்குனி மாதத்தில் அப்பப்போ சொல்லிகிட்டு இருந்தாலே பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கும். அதுக்குன்னு எல்லா மாதமுமே சொல்லலாம், பங்குனி மாதம்தான் சொல்லணும்னு கிடையாது. நல்ல விஷயங்களை எப்போ சொன்னாலும் நல்லதே நடக்கும். அப்போது இவருக்கு ஒரு பெரும் அருள் நிலை உண்டு. எப்படின்னா, இந்த துவஷ்ட ஆதித்யன் ஆளக்கூடிய கும்பத்தில் தான் வருண ஆதித்யன் இருக்கானா. வருண ஆதித்யன்னா என்னென்னா வருண பாசம் அப்படின்வாங்க. ஒரு உயிர் உடலை விட்டு வெளியேறும்போது ஏதோ ஒரு வினையினால், ஒரு நீரின் தன்மையினால் நவத்வாரங்களில் ஏதோ ஒன்றிலே வெளியேறும். அதுவே அதற்கு அடுத்த பிறப்புக்கு காரணமாக அமையும். அப்போ ஒருத்தன் பிறக்கணுமா பிறக்கக்கூடாதா, நல்ல நிலையில் பிறக்கணுமா, முக்தி கிடைக்கணுமான்னா டிசைட் பண்ணுற டிபார்ட்மெண்ட்டு வருண ஆதித்யனுக்கும் அவனது நண்பனான மித்ராதித்யனுக்கும் தரப்பட்டிருக்கிறது. இவங்க 2 பேரும் பாஸ் போட்டால் தான் இந்திராதித்யன் எஸ்ன்னு வாரான். இந்திராதித்யன் சிம்மத்தின் அதிபதி. அப்போது எத்தனை ஆதித்யனை கூப்பிட்டுட்டோம். இந்த துவஷ்ட ஆதித்யனை கும்பிடும்போதே மனிதனுக்கு பிறப்பு என்ற இறப்பு பிறப்புன்ற தன்மையிலிருந்து விடுபடுவதற்கு முக்தி, மோட்சம், நீண்ட ஆயுள், ஆரோக்கியம்லாம் கொடுத்து அமைதியை கொடுத்து பிறப்பற்ற தன்மைக்கும் வழிவகுப்பவர் இந்த துவஷ்ட ஆதித்யன் தான். சிவ சிவ.